ஹாய் எவ்ரிவன். இன்னைக்கு ஒரு சூப்பரான ட்ராமா தான் பார்க்க போறோம். இந்த ட்ராமா ரொம்ப ஃபீல் குட்டா இருக்கும், ஹார்ட் வார்மிங்கா இருக்கும், சென்டிமெண்ட் அண்ட் காமெடியாவும் இருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிட்டு, சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. ஸோ அடுத்தடுத்த எபிசோட் போடும்போது அப்பதான் ஒண்ணு உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனா வரும். நீங்க கன்டினியூவா பார்க்க முடியும். ஸோ இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ வந்து நான் பிளேலிஸ்ட்ல கொடுத்துருக்கேன். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன். மறக்காம செக் அவுட் பண்ணி உங்களுக்கு டைம் இருக்கும்போது பாருங்க. வாங்க இப்போ இன்னைக்கான வீடியோக்குள்ள போயிடலாம். இந்த ட்ராமாவோட ஓப்பனிங்லே நம்ம ஹீரோவை தான் காமிக்கிறாங்க. ஹீரோவோட பேர் ஜே. சப்போஸ் ஹீரோன்னு சொல்லுவேன், இல்லாட்டி ஜேன்னு சொல்லுவேன். நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா, ஸ்டார்டிங்லேயே ஒரு ப்ரோக்ராம் தான் பார்த்துட்ருக்காரு. அதில் வர ஹீரோயினை வாட்டர் ஃபால்ஸ் ஓடுற அளவுக்கு ஜொல்லுட்டு பார்த்துக்கிட்டு இருக்காரு. என்ன ஒரு அழகு அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது அவங்க ஒய்ஃப் வராங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கும்போது, நியூஸ் சேனல் மாதிரி டிவி பார்த்துட்டு இருக்கேம்மா. நாட்டில் பொருளாதார குறைபாடு வந்ததுனால நிறைய பேருக்கு வேலை இல்லாமல் இருக்காங்களாம். ஆமாம் ஆமாம், நீங்களும் ரொம்ப நாளாகவே வேலை இல்லாமல் வெட்டியாக தானே இருக்கீங்க. நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுற பிஸ்னஸ் எல்லாமே லாஸ்ட்டில் தானே போய்கிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இவ பேச ஆரம்பித்தா நிப்பாட்ட மாட்டா அப்படின்னு சொல்லி நைஸாக எஸ்கேப் ஆகிட்டுருக்காரு. அப்படி எஸ்கேப் ஆகி வந்து பார்த்தா அவரோட பொண்ணை தான் காமிக்கிறாங்க. "ஏய் ஜியா, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?" அப்படின்னு கேட்டால் ஃபேஸ் ஃபுல்லாக பெயிண்ட்டாக இருக்குது. "அப்பா, நான் ரீசைக்கிள் பண்ணிகிட்ருக்கேன்" அப்படின்னு சொல்கிறாங்க. பார்த்தா பில் கூட பிரிக்கல, புது ஷூ. நம்ம ஜே டென்ஷன் ஆகிட்டு, "ஜியா, ரீசைக்கிள்னா என்னன்னு உனக்கு தெரியுமா? நம்ம யூஸே பண்ணாத ஒரு பொருளை யூஸ் பண்ணுறது தான் ரீசைக்கிள்" அப்படின்னு சொல்லுவாங்க. "சரி சரி, அது இருக்கட்டும்ப்பா, நாளைக்கு ஸ்கூலுக்கு வந்துடுங்க, நீங்கள் ஸ்கூலுக்கு வரணும்" அப்படின்னு சொல்கிறாங்க. "அதெல்லாம் வர முடியாது, நீ அம்மாவை கூட்டிகிட்டு போ." "அப்பா, அம்மாலாம் வரக்கூடாது, நீங்கள் தான் வரணும்." "சரி சரி, அப்படியா, நான் வரேன்" அப்படிங்கிறாங்க. ஸ்கூலில் என்ன நடக்குதுன்னா, ஸ்கூலில் ஒரே ஒரு நாளைக்கு அவங்கவுங்க வீட்டில் ரீயூஸ் பண்ணாத பொருளை எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லி டீச்சர் சொல்லியிருப்பாங்க போல். அது மற்ற ஸ்டூடெண்ட்டோட எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்குவாங்க. அதில் ஒரு பையன் ப்ளே ஸ்டேஷனை கொண்டு வந்திருக்கான். அதனால் பசங்கள்லாம் எனக்கு வேணும் எனக்கு வேணுங்கிறாங்க. அதில் மற்றவங்கள்ட்ட என்ன பிடிச்சிருக்கோ அதை கொடுத்துட்டு தான் நான் சேஞ்ச் பண்ணிக்குவேன். ஒவ்வொருத்தரும் ஒன்று ஒன்று சொல்கிறாங்க. அந்த பொருள் எதுவுமே அவனுக்கு பிடிக்கல. அதனால் அவன் என்ன பண்ணிடுறானா, "நீங்கள் கொண்டு வந்தது எதுவுமே எனக்கு பிடிக்கல, நானே என்னோடதை வச்சுக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துக்கிறான். நம்ம ஜேவோட ஒய்ஃப் கால் பண்ணி, "என்னங்க, நேற்று பொண்ணு வர சொன்னால ஸ்கூலுக்கு, நீங்கள் என்ன போகலையா?" அப்படின்னு கேட்கும்போது, "தா போகிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா, தான் பொண்ணு உண்டியலில் அமௌண்ட் சேர்த்து வச்சுருக்காரு. ஏன்னா அவருக்கு போயிட்டு வரதுக்கு கூட அமௌண்ட் இல்லாதனால அந்த பொண்ணு சேர்த்து வச்சுருக்க உண்டியல்லேருந்து பணத்தை கிளிப்பை விட்டு ஆட்டையை போட்டுட்டு டம்மி நோட்டு அதுக்குள்ளார போட்டு வச்சுருவாரு. ஏன்னா நம்ம பொண்ணு தான் ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாளே, டேலண்ட் ஆச்சுன்ட்டு அவர் அந்த மாதிரி பண்ணிட்டு போகிறாரு. சரி, பொண்ணு ஆசையாக வர சொன்னாலேன்ட்டு ஸ்கூல் கிளம்புறாரு. ஸ்கூலில் ஜியா கிட்ட, "ஜியா, நீ என்ன பொருள் எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னு" கேட்டா, "என் பொருள் வந்துக்கிட்டு இருக்கு இப்போ தான்" அப்படின்னு சொல்லும்போதே அவங்க அப்பா, "ஹாய் ஜியா, நான் வந்துட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு போய் பக்கத்தில் இருக்கார். ஃப்ரெண்ட்ஸ், இவர் தான் எங்கள் அப்பா. இவர் ஒரு டிகிரி முடிச்சிருக்காரு, 39 வயசு ஆகுது. யாருக்கு பிடிச்சிருக்கோ அவங்க நீங்கள் இவரை எடுத்துக்கலாம் ஒரு நாளைக்கு ரெண்ட்டுக்கு அப்படின்னு சொல்லி முடிக்கிறா. சொல்லி முடிச்சதுமே ஸ்டூடெண்ட்ஸ், டீச்சர், அவங்க அப்பா எல்லாரும் நானும் வாயை பொழந்து பார்த்துட்டு இருக்காங்க. என்னது, அப்பாவையா ரெண்ட்டுக்கு விட போற அப்படின்னு. ஸ்கூல் டீச்சர், "ஜியா, நீ என்ன பண்ணுற? ரீசைக்கிள் பொருளை தானே நான் கொண்டு வர சொன்னேன்." "ஆமாங்க மிஸ், எங்கள் அம்மா தான் சொல்லுவாங்க, எங்கள் அப்பா எப்போவுமே சும்மாவே இருக்காங்க அப்படின்னு. அதனால தான் நான் எங்கள் அப்பாவை கூட்டிகிட்டு வந்தேன்" அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு ரொம்ப பெருமையாக சொல்லிட்டு இருக்கு. "வா, வீட்டுக்கு போகலாம்" அப்படின்னு அவங்க அப்பா கூப்பிடும்போது, "நான் எடுத்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லி அந்த ப்ளே ஸ்டோர் எடுத்துகிட்டு வந்தான் இல்லையா, அந்த பையன் "நான் அவங்க அப்பாவை ரெண்ட்டுக்கு எடுத்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லி அவன் ஒரு நாளைக்கு எடுத்துக்கிறான். ஆனால் ஜே டென்ஷன் ஆகி அவர் போகும்போது, "ஹலோ மிஸ்டர், எங்கே போகிறீங்க? இன்றைக்கி ஒரு நாள் நான் உங்களை ரெண்ட்டுக்கு எடுத்திருக்கேன், நீங்கள் எங்கேயும் போகாதீங்க" அப்படின்னு சொல்லி காலை பிடிச்சி கெஞ்சிக்கிட்டு இருக்கான். ஸ்கூல் டீச்சரும் நம்மளோட ஹீரோ கிட்ட "சார், மன்னிச்சிருங்க, அவனுக்கு அப்பா இல்லை, அதனால தான் கேட்குறேன். உங்களுக்கு டைம் இருந்தால் ஒரு நாள் அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்களேன்" அப்படின்னு சொல்லும்போது நம்மளோட ஹீரோவுக்கும் ஃபீலாக இருக்குது. சரி, ஒரு நாள் போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரலாம் அப்படின்ட்டு வீட்டுக்கு வராங்க 2 பேரும். வந்ததும் சாருக்கு ஒரு ராஜ மரியாதை தான். அந்த பையன் தன்னோட அப்பாவா நினச்சி ஜூஸ் கொண்டு வரான், சாண்ட்விச் கொண்டு வரான். சாரும் படுத்துக்கிட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அதையும் அந்த பையன் ஆன்னு உட்காந்து பக்கத்தில் பார்த்துக்கிட்டு இருக்கான்.
"டேய்! இதுக்கு முன்னாடி யாரும் சாப்பிட்டு நீ பார்த்ததே இல்லையா?" அப்படின்னா, "இல்ல நான் பார்த்ததில்ல. ஏன்னா எங்க அப்பா சாப்பிட்டு நான் பார்த்ததில்ல. இன்னைக்கு நீங்க தானே எனக்கு அப்பா. அதனால தான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். சரி இப்படியே தின்னுட்டு உட்காந்துருக்காம வாங்க விளையாட போலாம்." அப்படின்னு சொல்லிட்டு கெட்டப்லாம் போட்டுடுறான். "ஏய் ஏன்டா என்னைய போய் கூப்பிடுற?" அப்படின்னா, "ஏன்னா என் கூட விளையாட யாருமே இல்லையே." அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணி சொல்லவும், சரி ஜெய்வும் அந்த பையனும் தண்ணி அடிச்சு அந்த துப்பாக்கியில மேல தண்ணி அடிச்சு விளையாடுவாங்க இல்லையா? அந்த மாரி ஒரு கேம் வந்து நல்லா விளையாண்டுட்டு இருக்காங்க ஜாலியா. நம்ம ஹீரோவும் துப்பாக்கி நெறைய தண்ணி ஃபில்லப் பண்ணிட்டு கொண்டு வந்து மேல ஒரு அடிச்சர்றாங்க. அடிச்சதுக்கப்புறம் தான் பார்க்குறாங்க. ஃபர்ஸ்ட்டு எபிசோட் ஸ்டார்ட்டிங்லயே ஒரு ஹீரோயினைய பார்த்து வாட்டர் ஃபால்ஸ் ஓடுற அளவுக்கு ஜோன்னு உட்காந்து பார்த்துட்டு இருந்தாரு பார்த்தீங்களா? அந்த ஹீரோயினி தான் மறுபடியும் அதே பொசிஷன்ல இருக்கும்போது வீட்டுக்கு திருடன் தான் வந்துட்டாங்கன்னு நெனச்சுக்கிட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னா, கையில இருந்த பொருள வச்சு ஓங்கி ஒரு அடி அடிச்சுட்டு அந்த பையன்ட்ட கேட்குறாங்க. "யார் இவங்க?" அப்படின்னு கேட்கும்போது, "அம்மா அவங்க என் ஃப்ரெண்டோட அப்பா. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நான் ரென்ட்டுக்கு எடுத்திருக்கேன்னு" சொல்லி அந்த பையன் நடந்தது எல்லாத்தையும் சொல்றான். "மேடம் உங்கள எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்க வந்து அந்த ஃபேமஸான ஆக்டர் தானே?" அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதே சமயத்தில ஹீரோவோட ஒய்ஃப காமிக்கிறாங்க. அவங்க வந்து ஒரு பார்லர் வச்சிருக்காங்க. பியூட்டி பார்லர் வச்சிருக்காங்க. ரென்ட்டுக்கு தான் இருக்காங்க. அங்க வந்து ஒரு லைட் வந்து எரியல. ஸோ அவங்களே போய் சேஞ்ச் பண்றாங்க. அங்க வந்த கஸ்டமர் என்ன சொல்றாங்க, "பரவாயில்லையேம்மா! நீ ரொம்ப டேலண்டா இருக்க. உன் ஹஸ்பண்டும் ஹெல்ப் பண்ணுவாங்கல்ல." அப்படிங்கும்போது கிழிச்சான். அந்த ஆளுக்கு லைட்டு போட சொன்னா கூட, "எனக்கு கை வலிக்குது, கால் வலிக்குதுன்னு எந்த வேலையும் செய்ய மாட்டான்." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அட் த சேம் டைம் வந்து அந்த ஃபேமஸான ஆக்டர் வீட்ல லைட்ட மாத்திட்டு இருக்காரு நம்ம ஹீரோ. அத அந்த பையன் பார்த்துட்டு, "சூப்பர்" அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காரு. "மேடம் நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. நான் ஒரு பக்காவான ஃபேமிலி மேன். உங்களுக்கு ஏதாவது இஷ்யூன்னா சொல்லுங்க. நான் வந்து சேஞ்ச் பண்ணிவிடுறேன்." அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வீட்டுக்கு வந்துட்டு தன் பொண்ணோட பபிள்ஸ் விட்டு விளையாண்டுட்டு இருக்காரு. 2 பேரும் ஜாலியா அப்படி விளையாண்டுட்டு இருக்கும்போது, பெரிய பபிள்ஸ் அது சூப்பர்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அவங்க ஒய்ஃப் கரெக்ட்டா வரும்போது, கரெக்ட்டா மூஞ்சிலேயே போய் டொப்புன்னு வெடிக்கும்போது, 2 சாத்தான்களையும் வச்சுட்டு நான் படுற அவஸ்தை இருக்கே அப்படின்னு அவர் கத்த ஆரம்பிக்கும்போது, 2 பேரும் சைலண்ட் ஆயிடுறாங்க. இப்ப மட்டும் நம்ம 2 பேரும் வாய தொறந்தா, நம்ம 2 பேரும் கைமா தான் அப்படின்ட்டு சைலண்ட் ஆயிடுறாங்க. நெக்ஸ்ட் டே ஸ்கூல்ல அந்த பையன் ஜியா கிட்ட வந்து, "நான் உங்க அப்பாவ டெய்லி ரென்ட்டுக்கு எடுத்துக்கவா? உங்க அப்பா இப்படிதான் உங்க கூட ஜாலியா விளையாண்டுட்டு இருப்பாரா?" அப்படின்னு கேட்டா, "இல்ல, இல்ல. அவரு எனக்கு தொல்லையா தான் இருப்பாரு." அப்படின்னு ஜியா ஆன்சர் பண்றா. "ஏய் என்ன சொல்ற? இந்தா எங்க அம்மா உங்க அப்பாக்கிட்ட இந்த அமௌண்ட்ட குடுக்க சொன்னாரு. நான் உங்க அப்பாவ டெய்லி ரென்ட்டுக்கு எடுத்துக்கவா?" அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஜியாவும் அமௌண்ட்ட வாங்கிட்டு செம்ம ஹாப்பியா வீட்டுக்கு வரா. இப்ப நாம ஜேவ தான் காமிக்கிறோம். ஆள் எதையோ பார்த்துட்டு ஆன்னு பார்த்துட்டு உட்காந்துருக்காரு ஃப்ரெண்டோட ஷாப்ல உட்காந்து. ஃப்ரெண்டு வந்துட்டு "எப்படி என்னத்த பார்க்குறான்?" அப்படின்னு சொல்லி பார்த்தா, அந்த ஆக்டரோட ஃபோட்டோவ தான் வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கு. "ஆள் என்ன அழகா இருக்காப்பா! மச்சான் நான் இவங்கள நேர்லயே பார்த்துருக்கேன் தெரியுமா? செம்ம அழகா இருக்காங்க. இவங்களோட அழகுக்கு கோடி ரூபாய் கொட்டி கொடுத்தாலும் தகாது." அப்படின்னு சொல்லும்போது, "அப்படியா எனக்கு ஒரு 250 தரணுமே தந்துடுறியாண்ணா ஏன்?" அப்படின்னு கேட்கும்போது ஹீரோவும் சைலண்ட் ஆயிறாரு. அதுக்கப்புறம் ஹீரோ என்ன பண்றாருன்னா, வீட்டுக்கு வந்துட்டு இந்த "நீங்களும் வெல்லலாம் ஒரு கோடி" அந்த மாரி ஏதோ கொஸ்டின் கேட்டு ஆன்சர் பண்ணுவாங்கல்ல, அந்த ப்ரோகிராம் அப்படி அந்த ப்ரோகிராம் பார்த்துட்டு இருக்கும்போது அவரோட பொண்ணு வந்து, "அப்பா நான் டோரா பார்க்கணும். ரிமோட்ட குடுங்க." "ஏய் ஜியா நான் எவ்ளோ கியூட்டா எல்லாத்துக்குமே ஆன்சர் பண்ணிட்டுருக்கேன். நீ என்னைய பாராட்டாம நீ வந்து ரிமோட்ட பிடுங்குறதுலயே இருக்க." அப்படின்னு சொல்லும்போது, "அப்பா நான் டோரா புஜ்ஜி பார்க்கணும் குடுங்கப்பா." அப்படின்னு சொல்லி கேட்டா, அவர் குடுக்க மாட்டேன்னு சொல்லி அதையே வான்னு பார்த்துட்டு இருக்காரு. ஜியாவும் போயிட்டு காலையில அந்த பையன் குடுத்துருப்பான் இல்லையா? அந்த அமௌண்ட்ட கொண்டாந்து குடுத்துட்டு, "ஏய் என்னது இது?" அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி பணத்த பார்த்தா நெறையா இருக்கு. "அமௌண்ட் வேணாம் அப்படின்னு சொல்லலாம்ல." அப்படின்னு சொல்லும்போது, "அப்பா இந்திய தொலைக்காட்சியில் முதல் முறையாக நீங்களும் பணம் சம்பாதிக்கிறீர்கள்." அப்படி அந்த பொண்ணு கலாய்ச்சிட்டு போகுது. மறுநாள் அந்த பணத்த கொண்டு வந்து அந்த ஆக்டர்ட்டே குடுக்கலான்னு சொல்லி வீட்டுக்கு வந்தா, அந்த ஆக்டர் வந்து தன்னோட மாமியார் கூட ஓடி பிடிச்சு விளையாண்டுட்டு இருக்காங்க. ஏன்னா, அவங்க பையன் வந்து இறந்ததுனால அவங்களுக்கு வந்து ஷார்ட் அண்ட் மெமரி லாஸ் ஆயிருக்கு. அதனால மருமக கூட ஜாலியா விளையாண்டுட்டு இருக்காங்க. அப்ப அந்த இடத்துல வந்த ஹீரோவ பார்த்துட்டு, "கண்ணா நீ வந்துட்டியா? எப்படிப்பா இருக்க?" அப்படின்னு சொல்லி அவங்களோட பையன்னு நெனச்சு அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்மளும் ஹீரோவும் என்ன பண்றதுன்னு தெரியாம நம்மளோட
ஜேவும் அவரும் அப்படியே சமாளிச்சுட்டு இருக்காரு அவங்க பையன் மாதிரியே. இந்த பாட்டி ஜே சமைச்சது தான் தப்பா போச்சு. இது மாரி குடுமி போட்டு, லிப்ஸ்டிக் அடிச்சு, தன் பையனுக்கு பண்ற மாரி பண்ணிவிட்டு விளையாண்டுட்டு இருக்காங்க. நம்ம ஜேவும் பதிலுக்கு அந்த பாட்டிக்கெல்லாம் போட்டுவிட்டு 2 பேரும் ஜாலியா விளையாண்டுட்டு இருக்காங்க. அந்த டைம்ல அந்த ஆக்டர் வந்து பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. நம்மளோட ஜேவும் கொண்டு வந்த அமௌண்ட்ட குடுக்கலான்னு பார்க்கும்போது, எனக்கு அந்த அமௌண்ட் வேண்டாம். நீங்க வந்ததுனால தான் என் பையனும், என் மதர் இன் லாவும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. ஓ! அப்படியா? அப்படின்னா நான் அடிக்கடி வந்து பார்த்துட்டு போறேன் அப்படின்னு சொல்லி ஜே பேசிட்டு இருக்கும்போது அவருக்கு கால் வருது. இப்போ எனக்கு அப்பா ரென்ட்டுக்கு வேணுங்க சார். அதனால தான் உங்களுக்கு கால் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணவங்க சொல்லும்போது தான் மெசேஜ் பார்க்குறாரு. இது மாரி அப்பா ரென்ட்டுக்கு விடப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் வந்திருக்கு. யார்ரா இந்த போஸ்ட்டெல்லாம் போட்டது அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட ஃப்ரெண்டு ஆன்லைன் ஷாப் வச்சுருக்காருல ப்ரௌசிங் சென்டர் அங்கே போயிட்டு செக் பண்ணி இன்டர்நேஷ்னல் ஃபுல்லாக தேடி கண்டுபிடிச்சி போஸ்டரை பார்த்தா அது வேறு யாரும் போடல, நம்மளோட ஜியா தான் போட்டிருக்கா. ஸோ நம்மளோட பொண்ணு பண்ண வேலை தான் அப்படின்ட்டு சரி நம்ம பொண்ணுக்கிட்ட போய் பேசி பார்க்கலான்னு சொல்லிட்டு நம்மளோட ஜேவும் வீட்டுக்கு வந்துட்டு ஏய் ஜியா நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, ஆன்லைன்ல ஏன் இந்த மாதிரிலாம் போஸ்ட் போட்ட, நான் உன்னோட அப்பா, நான் உனக்கு மட்டும்தான் அப்பாவா இருக்க முடியும், நான் எப்படி மற்றவங்களுக்கும் அப்பாவா இருக்க முடியும், நீ தெரிஞ்சு பண்ணுறியா இல்லை தெரியாமல் பண்ணுறியான்னு எனக்கு தெரியல, அப்பா நீங்கள் சும்மா தானே இருக்கீங்க, இந்த மாதிரி நம்ம அமௌண்ட் சம்பாதிக்கலாம்ல, ஸோ நீங்களும் சம்பாதிக்கலாம் ட்ரை பண்ணுங்கப்பா, நான் போஸ்ட் போட்டிருக்கேன், ஸோ யார் வந்து சொல்கிறாங்களோ அதுக்கு நீங்கள் போகணும், இந்தாங்க ஃபாஸ்ட்டாக ஆர்டர் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷீட் அட்ரஸ் எல்லாமே இதில் எழுதியிருக்கேன், போயிட்டு வாங்கன்னு சொல்லி கொடுத்து அனுப்பிவிட்றா. அவன் இது எங்கே அட்ரஸ்னால் பாருக்கு வந்து ரீச் ஆகுது. அந்த பாருக்கு வந்துட்டு யார் நம்மளை கூப்பிட்டா அப்படின்னு செக் பண்ணி பார்க்கும்போது ஒரு பொண்ணு தான் குறிச்சிக்கிட்டு இருக்காங்க. அவங்கள்ட்ட வந்து இந்த மாதிரி என் பொண்ணு தெரியாமல் போட்டா அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு பார்த்தா, சார் நீங்கள் எதுவும் சொல்ல வேணாம், ஜஸ்ட் நான் அவங்க பேசுகிறத மட்டும் நீங்கள் கேட்டுக்கிட்டு ஆப்போசிட்டில் உட்காந்தா மட்டும் போதும்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்லும்போது ஹீரோவுக்கும் அப்படியா இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கே ஜாலியாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கன்வின்ஸ் ஆகி உட்காந்து அந்த பொண்ணு சொல்கிறதெல்லாம் கேட்டுட்ருக்கு. அந்த பொண்ணு நல்லா குடிச்சிட்டு டே தகப்பா நீ எப்படியெல்லாம் எங்கள் அம்மாவை கொடுமைப்படுத்தின, எங்கள் அம்மாவை நீ கொடுமைப்படுத்தினதுனால மட்டும்தான்டா எங்கள் அம்மா செத்துட்டாங்க, ஏன்டா இப்படியெல்லாம் பண்ணன்ட்டு குடிக்க போன பொண்ணு மூஞ்சிலேயே அதை ஊற்றி சரக்கை எடுத்து மூஞ்சில் ஊற்றிவிட்டு என்னையும் எங்கள் அம்மாவை நீ கொடுமைப்படுத்தினதுக்கு நீ நரகத்துக்கு தாண்டா போவ அப்படின்னு சொல்லிட்டு ஏன்டா இப்படி எங்களை கொடுமைப்படுத்தினன்னு போட்டு அடின்னு அடித்து கை தகப்பா உன்னை சும்மா விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு கையில் வச்சிருந்த கத்தி எழுதி ஒரே சொருகிடுச்சு. நம்ம ஜேபு 911க்கு கால் பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பாரு. ஆனால் கையில் இருக்க கத்தியை பிடுங்கி பார்த்தா அது டம்மியாக இருக்குமா. நம்மளோட ஜே வந்து கொஞ்ச நேரத்தில் உயிர் பலத்தை காமிச்சிட்டா அப்படின்ட்டு அங்கேருந்து தப்பிச்சு வந்துடுவார். ஸோ மறுநாள் காலையில் காமிக்கிறாங்க. ஜியா கேட்குறா அப்பா நேற்று டாஸ்க் எப்படி இருந்துச்சு நல்லா இருந்துச்சா அப்படின்னு கேட்டா எப்படி இருந்துச்சுன்னா கேட்குறா அவங்க அப்பா நேரம் பரலோகத்துக்கு போயிருப்பான், அப்புறம் நீயே அப்பா இல்லாமல் தான் இருப்ப அப்படின்னு சொல்கிறாரு. அப்பா அதை விடுங்க, நீங்கள் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டிங்கல்ல எனக்கு பிடிச்சிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் டாஸ்க்கு அட்ரஸை எழுதி அவங்க அப்பாட்ட கொடுத்துட்ருக்காங்க. அவங்க ஒய்ஃப் வந்துடவும் அவங்க ஜேவும் சைலண்ட்டாக அதை வாங்கி மறைச்சி வச்சுக்கிறாரு. ஏன்னா இப்போ மட்டும் உண்மை தெரிஞ்சால் சும்மா விட மாட்டாங்க ஜியாவோட அம்மா, அதனால் அதை வாங்கி ஒளிய வச்சுக்கிறாரு. சரி நம்ம ஜே அட்ரஸ் வாங்கினார் இல்லையா அந்த இடத்துக்கு தான் வந்திருக்காரு. அந்த பொண்ணோட வீடு ஸ்டெப்ஸ் ஏறி போகணும் போல். அங்கே வந்து பார்த்தா ஒரு ஸ்கூல் பொண்ணு தான் இருக்காங்க. அப்போ அந்த பொண்ணு கன்சீவாக இருக்கும் போல். அதனால் ஜே என்ன கேட்குறாரு இந்த வயசில் எப்படிம்மா நீ கன்சீவ் ஆன அப்படின்னு கேட்டதுக்கு அந்த பொண்ணு இப்போ சொல்ல ஆரம்பிக்குது, எனக்குன்னு யாருமே கிடையாது, நானும் ஒருத்தரை நம்பினேன், அவனும் இந்த மாதிரி என்னை ஏமாத்திட்டு போயிட்டான், இப்போ மாதம் நான் செக்கப்புக்கு போகணும், தனியாக போகிறதுக்கு ஒரு மாதிரி இருக்குது, அதனால தான் உங்களை கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்லுது. நம்ம ஜேவும் சரி ஓகே நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்துடுறாரு. நெக்ஸ்ட்டு அவரோட ஒய்ஃபு சலூன் பார்லர் வச்சுருக்காங்க இல்லையா அந்த பிளேஸ் தான் காமிக்கிறாங்க. அங்கே ஒரு ரிச்சான லேடி வந்து இறங்குறாங்க. இவங்களும் ஹாப்பியாக தான் பேசுகிறாங்க. அங்கே உள்ளே வந்த லேடி பார்லரில் உட்காந்துக்கிட்டே ஹேர் கட் பண்ணிக்கிட்டே நீ இருந்த வரைக்கும் எனக்கு நல்லா இருந்துச்சு, உன்ன மாதிரி ஒரு பெஸ்ட் எம்ப்ளாய் எனக்கு கிடைக்கல, நீ பேசாமல் அங்கே வந்துடுறியா,
இங்கே எவ்வளோ சம்பாதிக்கிறியோ, அந்த அமௌண்ட்ட நானே உனக்கு தந்துடுறேன் அப்படின்னு கேட்குறாங்க. இல்ல இங்கே தான் எனக்கு கம்ஃபர்டபுளா இருக்குன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கும்போது, அந்த பில்டிங்கோட ஓனர் வந்துடுறாங்க. இந்த மாரி பக்கத்துல உள்ள கடையிலலாம் ரெண்ட் ஏத்திட்டாங்க. நான் ஏத்தாம இருந்தா எப்படி? ஸோ 5000 குடுத்துட்டுருக்கீங்க. 10,000 குடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போயிடுறாரு. நம்மளோட ஜேவோட ஒய்ஃபும் ரொம்ப ஃபீல் பண்றாங்க. நம்ம ஜேவும் வேலைக்கு போகல. வீட்ட எப்படி மேனேஜ் பண்றது? சலூனோட ரெண்ட்ட எப்படி குடுக்குறது? அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்றாங்க. அந்த கடுப்ப வந்து வீட்ல இருக்க ஜியா கிட்டயும், ஜே கிட்டயும் தான் காமிக்கிறாங்க. "யோவ்! நீ ஒழுங்கா வேலைக்கு போயிருந்தா எனக்கு இப்ப இந்த கஷ்டமே கிடையாது. மரியாதையா நீ இந்த ரென்ட்டுக்கான அமௌண்ட்ட எப்படியாவது ரெடி பண்ற" அப்படிங்கிறாங்க. நம்ம ஜேவும் என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காரு. அப்பதான் நம்ம கைவசம் நம்ம பொண்ணு ஏற்பாடு பண்ணி கொடுத்த கைபேசி தொழில் இருக்கு இல்லையா? அதுவே கன்டின்யூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஜே முடிவு பண்றாரு. ஸோ முடிவு பண்ணவரு ஃபர்ஸ்ட்டு டாஸ்க்கா ஒரு ஸ்கூல் பொண்ணோட அப்பாவா தான் நடிக்க வந்திருக்காரு. அங்க எல்லாருமே ஒரு நாளைக்கு அங்க உள்ள ஸ்டூடெண்ட்டோட பேரண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து சமைச்சு, அங்க உள்ள ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சர்வ் பண்ணுவாங்க. ஸோ அப்படி ஒரு பொண்ணுக்கு தான் நம்ம ஜே வந்து நடிக்க வந்திருக்காரு. நம்ம ஜேவ வர சொன்னது ஒரு பொண்ணோட அப்பா தான் வர சொல்லியிருப்பாரு. அவர் பெரிய பிசினஸ்மேன் ரொம்ப பிஸியா இருப்பாரு. அதனால நம்ம ஜேவ வர வச்சிருக்காரு. ஸோ இவ்ளோ பிஸியா சமைச்சுக்கிட்டு இருக்கும்போது, அங்க ஒருத்தர் வந்து இடிச்சுட்டு, "சார் நீங்களா? நீங்க ஒரு பிசினஸ் புலியாச்சே! யாருக்குமே தெரியாத கொஸ்டினா நான் உங்கள்ட்ட கேட்க போறோம். கண்டிப்பா நீங்க ஆன்சர் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும். சார் இப்போ ஒரு லேண்ட் விக்கிறாங்க. அது வாங்குவீங்களா? விப்பீங்களான்னு சொல்லி ஷேர் மார்க்கெட்ட பத்தியெல்லாம் கேட்டுட்டு இருக்காரு. நம்ம ஜேக்குமே ஒண்ணுமே புரியல. நம்ம ஜேக்கு புரிஞ்சது எல்லாமே வாங்குவீங்களா? இல்ல விப்பீங்களா? அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் மட்டும் தான் நம்ம ஜேக்கு புரிஞ்சிருக்கு. அதனால நம்ம ஜே என்ன சொல்றாரு, "நான் வாங்குவேன்" அப்படின்னு தயங்கிக்கிட்டே சொல்றாரு. ஆனா ஆப்போசிட் பார்ட்டிக்கு வந்து முகம் மாறுனதுனால, "இல்ல வித்துருவேன்" அப்படிங்கிறாரு. அதுக்கு அவர் இருந்துட்டு, "சார் நீங்க இதனால தான் பிசினஸ் புலியா இருக்கீங்க. ரொம்ப சூப்பரா ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. இது சூப்பர் ட்ரிக்கு சார். வாங்குவீங்க, ஆனா லாஸ் இல்லாம வித்துருவீங்க. இந்த கான்செப்ட் தானே சார். சூப்பர் சார்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேவ பாராட்டி தள்ளிட்டு இருக்காரு. இதுக்கப்புறம் லஞ்சும் வருது. பேரண்ட்ஸ் எல்லாம் சமைச்சு ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் பரிமாறிட்டு இருக்காங்க. அப்போ ஒருத்தர் பக்கத்துல உள்ளவங்க சொல்றாங்க, "சார் உங்க பொண்ணுக்கு ஃபுட்டு கொஞ்சம் நெறையா வைங்க" அப்படின்னு சொல்றாங்க. அப்பதான் ஜெய்க்கே தெரியுது, இந்த பொண்ணுக்காக தான் நம்ம இன்னைக்கு நடிக்க வந்திருக்கோமா அப்படின்னு யோசிக்கிறாரு. சரின்ட்டு அவரும் ஃபுட்ட குடுத்தா, அந்த பொண்ணு ஒரு மாரி பார்த்துட்டு, "நம்ப அப்பா வராம வேற யாரையோ அனுப்பி வச்சிருக்காங்க" அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிக்கிட்டே போய் உட்காந்து தனியா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அங்க உள்ள பொண்ணுங்க யாரோ வந்து அந்த பொண்ணு மேலேயே ஃபுட்டெல்லாம் கொட்டி புல்லி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இத நம்ம ஜேவும் பார்த்துட்டு, "சரி ஓகே போய் தட்டிடுவோம்" அப்படின்னு சொல்லிட்டு, போய் சாப்பாடுலாம் அந்த பொண்ணு மேல உள்ளத தட்டி விட்டா, அந்த பொண்ணு, "நீங்க இங்கேருந்து ஃபர்ஸ்ட்டு போங்க. உங்களுக்கு எப்பவுமே காசு பணம் தானே முக்கியம். இப்ப மட்டும் என்ன உங்களுக்கு அக்கறை வந்துடுச்சா? ஃபர்ஸ்ட்டு என் கண்ணு முன்னாடி நிக்காதீங்க. ஃபர்ஸ்ட்டு இங்கேருந்து போங்க" அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு ரொம்ப கோவமா கத்துறாங்க. ஆனா இப்ப கூட நீங்க எங்க அப்பா இல்ல அப்படின்னு சொல்லல. ஏன்னா இத வச்சு புல்லி பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லல. நெக்ஸ்ட் ஈவினிங் வந்து அவங்க அப்பா வந்து கூட்டிட்டு வந்திருப்பாங்க அந்த பொண்ண. ஆனா நம்ம ஜே கிட்ட, "டேய் ஒரு நாள் அப்பாவா நடிக்க வந்தா, ஒழுங்கா நடிக்க கூட முடியாதா உன்னால?" இப்படி அந்த பொண்ணோட அப்பா கோவமா பேசிட்டு இருக்கும்போது, நம்ம ஜேக்கு செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு. "டேய் நானாவது இன்னைக்கு நடிக்க தான் வந்திருக்கேன். ஆனா உன் பொண்ணு படுற கஷ்டம் உனக்கு புரியுதா இல்லையா? ஸ்கூல்ல எல்லாருமே அந்த பொண்ண புல்லி பண்றாங்க. ஆனா வீட்ல வந்து அந்த பொண்ணு பாசத்துக்காக ஏங்கிட்டு இருக்கு. அது கூட புரிஞ்சுக்க தெரியாம நீ எல்லாம் ஒரு அப்பனா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெ கோவமாயி டென்ஷனா கத்துறாரு. ஆனாலும் அந்த கணக்காரர் திருந்துற மாரி தெரியல. பணத்த தூக்கி போட்டு இந்தா நீ நடிக்க வந்த அமௌண்ட் அப்படின்னு தூக்கி போட்டு போறாரு. இந்த எல்லாத்தையும் அந்த பொண்ணு பார்த்துட்டு தான் இருக்காங்க. அவங்க அப்பா கார்ல வந்து ஏறும்போது, அட்லீஸ்ட் எனக்கு இன்னைக்கு நடிக்க வந்தவருக்காவது என்னோட கஷ்டம் புரிஞ்சுச்சுன்னு அந்த பொண்ணு ஃபீல் பண்ணி சொல்றாங்க. இத அவங்க அப்பா கேட்டு திருந்துற மாரி தான் தெரியுது. நெக்ஸ்ட் சீன்ல நம்ம ஜெய் வந்து அவர் பொண்ணோட ஜாலியா விளையாண்டுட்டு இருக்காரு. "அப்பா அப்பா நீங்க ஃபர்ஸ்ட்டு உங்க பெட்டுக்கு போங்கப்பா" அப்படின்னு சொல்லி அவரு அவர் பொண்ணு கூட ஜாலியா விளையாண்டுட்டு இருக்காரு. மறுநாள் என்ன பண்றாருன்னா, அவர் ஃப்ரெண்டோட கடைக்கு முன்னாடியே "அப்பா வாடகைக்கு விடப்படும்" அப்படின்னு சொல்லிட்டு டெக்கரேஷன் பொக்கே அது இதுன்னு கொண்டு போய் வைக்கிறாரு. அவர் ஃப்ரெண்டு வந்து பார்த்துட்டு, "டேய் மச்சான் என்னடா பண்ணிட்டு இருக்க? என்ட்ட கூட கேட்காம என் கடைக்கு முன்னாடி ஏன்டா இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க? மச்சான் உன் கண்ணுல ஈ உட்காந்தா கூட நான் தாங்க மாட்டேன். என்னடா நீ ஏன் இப்படி சொல்ற? நான் உன் ஃப்ரெண்டு தானே எனக்கு விட்டு குடுத்தா என்னடா?" அப்படின்னு சொல்லி சரி ஓகேன்ட்டு அவரும் விட்டுறாரு.
நெக்ஸ்ட் சீன்ல அந்த பிரெக்னன்ட் பொண்ணுக்கு செக்கப்க்கு போகும்போது வரேன்னு சொல்லியிருப்பா இல்லையா? அப்ப வந்து குழந்தைக்கு வந்து ஸ்கேன்லாம் பண்ணியிருப்பாங்க போல. "பாரு குழந்தை எப்படி இருக்கு?" அப்படின்னு சொல்லும்போது, அப்பதான் அந்த பொண்ணு ஒரு விஷயத்த சொல்லுது. "நான் குழந்தை பொறந்ததுமே தத்து குடுக்க போறேன். நான் பார்க்க விரும்பல. அத நீங்களே வச்சுக்கோங்க." அப்படின்னு அந்த பொண்ணு ஃபீல் பண்ணி சொல்லுது. "இப்ப என்னையே பார்த்துக்க முடியல. எப்படி நான் அந்த பொண்ண பார்த்துக்குவேன்?" அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் சீன்ல நம்ம விஜய் வந்து அந்த ப்ரௌசிங் சென்டர்ல உட்காந்து யாராவது அப்பா ரென்ட்டுக்கு வேணும்னு கேட்டுருக்காங்களா அப்படின்னு செக் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப வந்து ஒருத்தர் வந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க. இது மாரி அப்பா வேணும்னு. வேற யாரும் இல்ல. அந்த போதகை பொண்ணு இருக்கு இல்லையா? அதாவது பார்ல அடிச்சிருக்கும்ல அந்த பொண்ணு தான். இப்ப யாரையாவது நம்மளுக்கு பதிலா வேற யாரையாவது போக வைக்கணுமே அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு டக்குன்னு அவரோட ஃப்ரெண்டு தான் ஞாபகம் வருது. "மச்சான் இன்னைக்கு உன்னோட திறமை காட்ட வேண்டிய நேரம் வந்துருச்சுடா. நீ வேணா போயிட்டு வரியா?" அப்படின்னு கேட்கும்போது, அவரும் பிஸியாகி, "சரி ஓகே நானும் போயிட்டு வரேன்ட்டு" போவாரு. ஆனா, அங்க என்ன நடக்குதுன்னா, ஜேவோட ஃப்ரெண்ட அந்த பொண்ணு பளார் பளார்ன்னு கன்னத்திலேயே அப்பிக்கிட்டு இருக்கு. சுத்தி உள்ளவங்கலாம் ஏதோ நாடகம் நடக்கிற மாரி எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. அதுல ஒரு ஆளு ஜேவும் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அதுல வீடியோ வேற எடுத்துக்கிட்டு இருக்காரு. "நண்பா எனக்கு ஈ உக்காந்தா கூட தாங்க மாட்டேன்னு சொல்லிட்டு, இப்ப யாரோ மாரி பார்த்துட்டு இருக்கியேடா" அப்படின்னு நம்ம ஜேவும் யாரோ மாரி கண்டுக்காத மாரியே இருக்காரு. அந்த பொண்ணும் ஜேவோட ஃப்ரெண்ட விடாம அடிச்சுக்கிட்டே இருக்குது. ஒரு வழியா ஜே தான் சமாதானப்படுத்தியிருப்பான் போல. 3 பேரும் ஒரு பார்ல வந்து குடிச்சிட்டுருக்கு. ஏம்மா அந்த பொண்ணுகிட்ட "ஏம்மா இப்படியெல்லாம் பண்ற?" அப்படின்னு கேட்டா, அந்த பொண்ணும் ஃபீலிங்கா "எனக்குன்னு யாருமே இல்ல. உங்களுக்கு குடுக்க அமௌண்ட்டும் இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பொண்ணுகிட்ட இருக்க திங்ஸ தான் ஏதோ குடுக்குறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. "அப்படியா ஒண்ணும் பிரச்சனை இல்ல. என் ஃப்ரெண்டோட இடம் இருக்கு. நீ நாளைக்கு வா. அங்கேயே தங்கி ஏதாவது வேலை பாப்ப" அப்படின்னு சொல்லி நம்ம ஜெ ஒரு ஐடியா குடுக்குறாரு. மறுநாள் காலையிலயே அந்த பொண்ணு வருது. "நீ இங்கேயே தங்கிக்கோ. இங்க கிளீன் பண்ணிடு. அப்புறம் நாங்க சொல்ற வேலைய மட்டும் செஞ்சுரு" அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு வேலையும் குடுக்குறாரு. இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, ஜே வந்து ஸ்கூல் பொண்ணுக்கு ஒரு அப்பாவா நடிக்க போயிருப்பார்ல, அவங்க அப்பா கூப்பிட்டு வச்சு பேசிட்டு இருக்காரு அந்த பிசினஸ் மேனு. "என் பொண்ணு கூட நான் சகஜமா பேசணும்னு நெனைக்கிறேன். ஆனா வந்து அவ இப்ப வந்து சூசைட் பண்ற அளவுக்கு போயிட்டா. நான் அந்த அளவுக்கு கண்டுக்காம விட்டுட்டேன். எப்படியாவது என் பொண்ணு கூட க்ளோஸ் ஆகணும். ஸோ நீங்க பேசி அத கொஞ்சம் சரி பண்ணி குடுக்குறீங்களா? நான் பண்ணது உண்மையாலுமே தப்பு. என்னைய மன்னிச்சிடுங்க" அப்படின்னு சொல்லி கொஞ்சம் திருந்துன மாரி நம்ம ஜெய கிட்டயும் பேசிக்கிட்டு இருக்காரு. சரி ஓகே. அப்பா பொண்ண சேர்த்து வச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த சூசைட் பண்ணிக்கிச்சு இல்லையா? அந்த பொண்ண ஹாஸ்பிட்டல்ல பார்க்கறதுக்காக வந்திருக்காரு நம்ம ஜே. வந்துட்டு, "இந்தா உனக்காக நான் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். இத சாப்பிடு. ஏன் இப்படியெல்லாம் பண்ற? உங்க அப்பா கூடலாம் நல்லா பேசு" அப்படின்னு சொல்லி அவரும் அட்வைஸ் பண்றாரு. "இந்த மாரிலாம் பண்ணாத" அப்படின்னு சொல்லும்போது, அந்த பொண்ணும் கொஞ்சம் பாசமா கேட்டுக்குது அவர் சொல்றது எல்லாத்தையுமே. அந்த பொண்ணு நம்ம ஜெய் கூட ஃப்ரெண்ட் ஆயிடுது. ஸோ ஹேப்பியா சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணும் ஹேப்பியா இருக்காங்க. நெக்ஸ்ட் சீன்ல நம்ம ஜே வந்து அந்த பிசினஸ்மேன் கேட்டிருப்பார் இல்லையா? தன் பொண்ண தன்ன கூட சேர்த்து வைக்க சொல்லி. அதனால நம்ம ஜே என்ன பண்றாரு, அந்த பொண்ண வந்து ஒரு தியேட்டருக்கு கூட்டிட்டு வந்துட்டு, ஒரு சீட் தள்ளி தான் ஒரு சீட் இருக்கு. அதனால நம்ம போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வர்றாரு. அந்த சீட்ல வந்து அந்த பிசினஸ்மேன் தான் உட்காந்துருக்காரு. நம்ம ஜேவும் அந்த பொண்ண "சரி வா போய் பார்க்கலாம்" அப்படின்னு சொல்லி அந்த பொண்ண கூட்டிட்டு வந்தா, அவங்க அப்பா கூட சேர்த்து வச்சுட்டு, கொஞ்சம் தூரத்துல நின்னு பார்த்து சந்தோஷமா போறாரு. நெக்ஸ்ட் ஒரு ப்ராஜெக்ட் அந்த அனாத ஆசிரமம்னு சொல்லுவாங்க இல்லையா? அங்கெல்லாம் அப்பா, அம்மா எல்லாருமே இருப்பாங்க இல்லையா? அவங்களுக்கு அப்பாவா நடிக்கிறதுக்காக வந்திருப்பாரு. அங்க உள்ள மதுரை என்ன சொல்றாங்கன்னா, "இன்னைக்கு ஒரு நாள் இவர் அப்பாவா நெனச்சுக்கிட்டு, உங்க அப்பா கூட எப்படியெல்லாம் இருப்பீங்களோ, அந்த அளவுக்கு ஜாலியா இருங்கன்னு" சொல்லும்போது, எல்லாருமே ஜாலியா இருக்காங்க. நம்ம ஜே அவங்க பொண்ணோட உண்டியல்லேருந்து அமௌண்ட்ட திருடிட்டு இருந்தவரு, இப்ப தான் ஒய்ஃப்‌க்கு செலவுக்காக அமௌண்ட்ட அவங்க பர்ஸ்ல வைக்கிற அளவுக்கு முன்னேறி இருக்காரு இந்த தொழிலால. ஸோ இது அவருக்கு ரொம்ப ஹேப்பியா தானே இருக்கும். அத நைட்டு தூங்காம கூட உட்காந்து பார்த்துட்டு இருப்பாரு. அவங்க ஒய்ஃப் "என்னங்க என்ன பண்றீங்க?" "இல்லம்மா நான் தூங்கிட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே படுத்துக்குவாரு. ஆனா அவங்க படுத்ததுக்கு அப்புறமும் எழுந்திரிச்சு அத பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் ஜியா மறுநாள் "ஏந்திரிங்கப்பா நம்ம விளையாடலாம்" அப்படின்னு கூப்பிட்டா, எனக்கு ரொம்ப டயர்டா இருக்குமா, நீ போய் விளையாடு" அப்படின்னு சொல்லுவாரு. அந்த பொண்ணும் தனியா விளையாண்டுட்டு இருக்காங்க. அப்பா வரல அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனா நம்ம ஜே என்ன பண்றாருன்னா, எழுந்திரிச்சோனையுமே அந்த நடிகை வீட்டுக்கு போயிட்டு, அவங்க மதர் இன் லா கூடயும், அவங்க பையன் கூடயும் ஜாலியா விளையாண்டுட்டு இருக்காரு. இப்ப டின்னருக்காக ஜே அவரோட ஒய்ஃபையும் குழந்தையும் கூட்டிட்டு டின்னருக்காக வந்திருக்காங்க. "ஏங்க இவ்ளோ பெரிய ரெஸ்டாரண்ட்ல பார்ட்டி குடுக்குற அளவுக்கு நீங்க சம்பாதிக்கிறீங்களா?" அப்படின்னு கேட்டா, "என்ன நீ இப்படி சொல்லிட்ட?" அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷேர் மார்க்கெட்ட பத்தியெல்லாம் பேசும்போது, நம்மளோட ஜியாவுக்கும், அவங்க ஒய்ஃபுக்கும் செம ஷாக்கு. "இவருக்கு எப்படி இவ்ளோ அறிவு வந்துச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருக்குமே ஷாக்கா இருக்கு.
அவங்க ஒய்ஃப் கேட்குறாங்க, "எப்போ உங்களுக்கு இந்த மாரிலாம் அறிவு வந்துச்சு? இந்த அளவுக்கு பேசுறீங்க?" அப்படின்னு சொல்லிக்கிட்டு. "ஏன் நீ என்ன நெனச்ச? வடிகட்டின முட்டாள்னா நெனச்ச? எங்களுக்கும் தெரியும்ல." அப்படிங்கிற அளவுக்கு சீன் போட்டுக்கிட்டு இருக்காரு. ஆனா, நம்ம ஜேக்கு இதெல்லாம் எப்படி தெரியும்னா, அந்த சமைச்சு போடுறதுக்காக போயிருப்பார் இல்லையா? அப்ப அவரு கேட்ட கேள்விய தான் இங்க வந்து பேசிக்கிட்டு இருக்காரு. நம்ம ஜே பேசினத நெனச்சு, நம்ம ஜேக்கு புதுசா ஏதோ அறிவு மொளச்சிருச்சுன்னு சொல்லி, நம்மளோட ஜியாவும், அவரோட ஒய்ஃபும் ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்காங்க. நம்ம ஆளுக்குள்ள எப்படி இவ்ளோ திறமை வந்துச்சு? அப்படிங்கிற மாதிரி. ஸோ, இப்ப ஜேவும் நல்லா சம்பாதிக்கிறனால ஃபேமிலியோட செம்ம ஹேப்பியா இருக்காங்க. அப்படியே அந்த நடிகை வீட்டுக்கு மதர் இன் லா வீட்டுக்கும் போவாரு. அவங்க குழந்தையையும் பார்த்துக்கிறாரு. ஸோ எல்லாருமே ஹேப்பியா போய்க்கிட்டு இருக்கு. ஸோ இப்படியெல்லாம் ஜாலியா டின்னர் சாப்பிட்டுட்டு அந்த நடிகை கூட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப அந்த நடிகை சொல்றாங்க, "உங்களால தான் எங்க மதர் இன் லாவும் நல்லா இருக்காங்க. என்னோட பையனும் ஹேப்பியா இருக்கான்." அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லும்போது, "தேங்க்ஸ் எல்லாம் வேணாம் மேடம். எப்படியோ சந்தோஷமா இருக்காங்களா, அதுவே எனக்கு போதுங்கிற அளவுக்கு." ஜே வந்து ஹேப்பியா கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியா பேசிட்டு இருக்காங்க. இப்படி 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போதே அந்த நடிகையோட பையன் வந்துட்டு, "நம்ம பேஸ்பால் மேட்ச்சுக்கு போறோம் இல்லையா என் பர்த்டேக்கு. அப்ப இவரையும் கூட்டிட்டு போலாம்." அப்படின்னு சொல்லிட்டு அவனாவே வந்து சொல்லிட்டு, அவனாவே ஹேப்பியா நம்ம ஜீவா அந்த பையன் ஜாலியா போறத பார்த்துட்டு ஒண்ணும் சொல்ல முடியாம, சரி ஓகேன்ட்டு விட்டுறாரு. நெக்ஸ்ட் சீன்ல நம்ம ஜே வந்து அந்த பர்த்டே பொண்ணுக்கு வந்து நெயில் பாலிஷ்லாம் அடிச்சிட்டு இருப்பாரு. அப்ப வந்து ஜேவோட ஃப்ரெண்டு வருவாரு. அது அவருக்கு பிடிக்கல போல. அதனால அந்த பொண்ண, "ஏய் இங்க கிளீன் பண்ணாம இருக்கு. வந்து கிளீன் பண்ணு" அப்படின்னு சொல்லிட்டு அதட்டுறாராமா. அந்த பொண்ணும் போயிட்டு, "சரி ஓகே நான் போய் கிளீன் பண்ணிட்டு வரேன்" அப்படிங்க. நெக்ஸ்ட் இப்ப நம்ம ஜே என்ன பண்றாருன்னா, அந்த பேஸ்பால் பிளேயர் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்களா, அதனால டிக்கெட் ஆன்லைன்ல எப்படி வாங்குறது என்னான்னு பார்த்துட்டு இருக்கும்போது, ஜியா வந்துட்டு, "அப்பா நம்ம பேஸ்பாலுக்கு போறோமா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. "இல்ல, இல்ல நான் சும்மா செக் பண்ணிட்டு இருந்தேன்" அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் "சரி வாங்கப்பா நம்ம கலர் புக்குக்கெல்லாம் கலர் அடிக்கலான்னு" சொன்னா, நம்ம ஜே வந்துட்டு, "இல்ல நான் வேணா உனக்கு காசு தரேன். நீ போயிட்டு ஏதாவது வாங்கி விளையாடுறியா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நம்ம ஜியாவுக்கு கோவம் வந்துருது. அப்பா விளையாட வரல அப்படின்னு கோவமா அங்கேருந்து போறாங்க. இப்ப அந்த பில்டிங் ஓனர்கிட்ட நம்மளோட ஜேயோட ஒய்ஃப் வந்து, நீங்க கேட்ட 10,000 குடுக்குறேன்னு சொல்லிட்டு கொண்டு வந்து குடுப்பாரு. அதுக்கு அவர் இருந்துகிட்டு, இது மாரி நான் ஃபாரின் போப்போறேன் என் பொண்ணு கூட. இந்த பில்டிங்கே விக்க போறேன். கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. பில்டிங்க காலி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. நம்ம ஜேயோட ஒய்ஃபும் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜே வந்து நைட் ஆயிடுச்சு. அவர் வந்து ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வராரு. அப்ப ஜேயோட ஒய்ஃப் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டே சோபால உட்காந்துருக்காங்க. ஜேவும் பக்கத்துல போயிட்டு, "என்னாச்சும்மா? என்ன பண்ணிட்டுருக்க?" அப்படின்னு கேட்கும்போது, "இல்ல எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு. நான் வேணா கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கவா? வீட்லயே இருக்கவா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "ஏம்மா என்னாச்சு?" அப்படின்னு சொல்லி ஜே கேட்டா, "இல்ல பாப்பா தனியா இருக்கா. பாப்பாவையும் கவனிச்சுட்டு, உங்களையும் கவனிச்சுட்டு நான் வீட்லயே இருக்கேன். நீங்க தான் இப்ப சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டீங்கல்ல" அப்படின்னு அப்படின்னு நம்ம ஜேயோட ஒய்ஃப் சொல்றாங்க. ஆனா நம்ம ஜே இருந்துட்டு, "இல்லம்மா நீ சீக்கிரமா பிரேக் எடுத்துக்கினா உனக்கு ஒரு மாதிரி இருக்கும்" அப்படின்னு சொல்லும்போது, சரி அதுவும் கரெக்ட்டு தான். நான் ஒர்க்குக்கே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எந்திச்சு போயிட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் நாள் வந்து ஜேயோட ஒய்ஃப் அந்த பணக்கார லேடி ஒருத்தவங்கள சொன்னேன் பார்த்தீங்களா? அவங்கள்ட்ட போயிட்டு பேசும்போது, நான் வேணா 10,000 அரேஞ்ச் பண்ணி தரேன். நீ போய் அவங்கள்ட்ட பேசுனா அவங்களும் ஹேப்பியா சரி ஓகேன்ட்டு வராங்க. நம்மளோட ஜியா வந்து வீட்ல டிவி போட்டு பார்க்குறாங்க. போர் அடிக்குதுன்னு. டிவி ஆன் பண்ணா, டிவி ஆன் பண்ணதுமே அந்த ஆக்டர் பையன், அப்புறம் அவங்க அப்பா எல்லாருமே அவங்க ஒரு ஃபேமிலி மாரி அந்த ப்ரோகிராம வந்து பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த அம்மா தான் ஆரம்பிச்சு வச்சாங்க, அப்பா வாடகைக்கு விடுறேன்னு சொல்லிட்டு. ஆனா இவங்களே இப்ப ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க. அப்பா நம்ம கூட எதுக்குமே வரமாட்டேங்கிறாருன்னு. அப்ப அங்க பேட்மேன் வந்து பால் அடிக்கிறாரு. அப்ப வந்து பார்த்துட்டு இருப்பாங்க இல்லையா? அந்த இடத்துக்கு வந்து பால் வராது. அத கேட்ச் பிடிக்க முடியலன்னு சொல்லிட்டு ஆக்டரோட பையன் ஃபீல் பண்றான். ஆனா ஒரு லவ்வர் பையன் வந்து கேட்ச் பிடிச்சு தான் லவ்வர்ட்ட குடுக்க போகும்போது, ஸோ அந்த பையனுக்கு பால் வேணும்னு ஃபீல் பண்றான்ட்டு நம்ம ஜே என்ன பண்ணிடுறாரு, "பால இங்க கேட்ச் பண்ணுங்க. இந்த பையனுக்கு வேணுமா?" அப்படின்னு சவுண்ட் குடுத்ததுனால எல்லாருமே கோரஸா சேர்ந்து கத்த ஆரம்பிச்சர்றாங்க. அதனால அந்த பையனும் எதுவும் சொல்ல முடியாம அந்த பாலையும் குடுத்துடுறான். ஸோ இத பார்த்து அந்த பையன் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்கும்போதே, அந்த ஆக்டருக்கு வந்து கால் வந்துருது. இது மாரி மதர் இன் லா வந்து கண்ட்ரோல் இல்லாம நடந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கால் வருது. அவங்களும் ஹாஸ்பிட்டல் போய் பார்க்குறாங்க. அங்க வந்து ஆக்டர் என்ன சொல்றாங்கன்னா, "உங்க பையன் வெளில போயிருக்காங்க. கொஞ்சம் பொறுமையா இருங்க" அப்படிங்கிறாங்க. ஆனா பாட்டிக்கு மறதி நோய் இருக்கு. ஆனாலும் அப்படி பண்றதுனால ஆக்டர் டென்ஷன் ஆயி, "ஏன் இப்படி பண்றீங்க? உங்க பையன் இறந்துட்டாரு. என்னையும் சாகடிச்சிராதீங்க. ப்ளீஸ்" அப்படின்னு சொல்லி கோவமா கத்துறாங்க. ஆனா பாட்டிக்கு மறதி நோய் இருக்கு இல்லையா? விஷயத்த திடீர்னு கேட்டதுனால பாட்டி அங்கேயே மயங்கி விழுந்துடுறாங்க.
நம்ம ஜேவோ ஆக்டர் வந்து கொஞ்சம் பொறுமையா பேசுங்க அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்துறாங்க. இப்ப நம்ம ஜேவோட ஒய்ஃப தான் காமிக்கிறாங்க. அந்த பில்டிங் ஓனர தான் பார்க்க வந்திருக்காங்க. "நீங்க 10,000 சொன்னீங்க. நான் ரெடி பண்ணிட்டேன். இந்தாங்க இத வச்சுட்டு ரினியூல் பண்ணி தாங்க" அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறாங்க. ஆனா அதுக்கு அந்த பில்டிங் ஓனர், "உங்களுக்கு சொன்னா புரியாதா? நான் என் பொண்ணு கூட வெளிநாட்டுக்கு போறேன். அதனால இந்த பில்டிங்க விக்க போறேன்னு" சொல்லி டென்ஷனா கத்துறாரு. ஆனா, அவங்க அவங்க ஜியாவ கூட்டிட்டு தான் வந்திருப்பாங்க போல. ஸ்கூல்ல அந்த பையனுக்கு கால் பண்ணி, "இனிமே எங்க அப்பா உனக்கு ரென்ட்டுக்கு வரமாட்டாரு" அப்படின்னு. "என்ன இவ ரென்ட் எதுன்னு பேசிட்டு இருக்கா?" அப்படின்னு சொல்லிட்டு ஜியோவோட ஒய்ஃப் வந்து ஃபோன வாங்கி வச்சுனா, "உங்க அப்பா இந்த மாரி ஹாஸ்பிட்டல்ல இருக்காருன்னு" அந்த பையன் அங்கிட்டிருந்து சொல்றாரு. நம்ம ஜே வந்து அந்த ஆக்டர கூட்டிட்டு வந்து ஹாஸ்பிட்டல்ல வெளில சமாதானப்படுத்திட்டு இருப்பாரு. அவங்க ஒய்ஃப் அப்பதான் வந்து தூரத்துல இருந்து பார்த்துட்டு, நம்ம ஹஸ்பண்ட் ஏதோ துரோகம் பண்றாருன்னு நெனச்சுட்டு அங்கருந்து கெளம்புவாரு. இத பார்த்த ஜே வந்து சமாதானப்படுத்த வருவாரு. "நான் சொல்றத புரிஞ்சுக்கோ. நான் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன்" அப்படிங்கிறாரு. "இப்ப என்ன நீ தெரியாதுன்னு சொல்லப் போறியா?" அப்படின்னு கேட்டதுக்கு, "இல்ல அந்த ஆக்டர எனக்கு தெரியும். அதான் சொல்லிட்டில்ல. உன்னோட மொத்த லவ்வையும் அந்த ஆக்டர்கிட்டயே கொண்டு கொட்டு. இத்தன நாள் பாவம்ன்னு பார்த்து உன்னைய உட்கார வச்சு நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்தா, நீ இப்படிலாம் பண்ற அப்படின்னு என்ன சொன்ன. இவ்வளோ நாள் பாவம் பார்த்து தான் எனக்கு எல்லாமே பண்ணிட்டு இருந்தியா?" அப்படின்னு சொல்லி நம்ம ஜேவும் வெக்ஸ் ஆயிட்டாரு. "ஆமா நான் உனக்கு பாவம் பார்த்து தான் பண்ணேன். போய் உன்னோட லவ் எல்லாத்தையுமே அந்த ஆக்டர்ட்டயே கொட்டுன்னு" சொல்லி கோவமா சொல்லிட்டு போறாங்க. நெக்ஸ்ட் டே ஸ்கூல்ல வந்து அந்த பையன்ட்ட போய், "இன்னமே எங்க அப்பாவ நான் உனக்கு ரென்ட்டுக்கு கொடுக்க மாட்டேன். இன்னமே எங்க அப்பா என் கூட மட்டும் தான் இருப்பாரு" அப்படின்னு சொன்னா, அந்த பையன் இருந்துட்டு, "அத நீ சொல்லக்கூடாது. உங்க அப்பா தான் சொல்லணும். அப்படின்னு சொன்னதுமே 2 சேர்ந்து அடிச்சுக்க ஆரம்பிச்சதுங்க ஸ்கூல்லயே. நெக்ஸ்ட் சீன்ல என்ன நடக்குதுன்னா, ஜே வந்து அந்த பிரெக்னன்ட் பொண்ண தான் பார்க்க வந்திருக்காங்க. பிரெக்னன்ட் பொண்ணுக்கு குழந்தையே பொறக்க போகுது. ஸோ கண்டிப்பா தத்து குடுக்க போறியான்னு கேட்டா, ஆமான்னு சொல்லவும், கொஞ்சம் யோசிச்சு பாரு. அந்த குழந்தை உன்னோட குழந்தை மட்டும் இல்ல. அந்த பையனுக்கு சொந்தமான குழந்தை தான். ஸோ அந்த பையன்ட்ட கொஞ்சம் தெரியப்படுத்து அப்படின்னா, சரி ஓகேன்ட்டு அந்த பொண்ணும் அந்த ஃபோட்டோவ எடுத்து குடுக்குது. அப்படி ஃபோட்டோ குடுத்துட்டு அந்த பொண்ணு என்ன சொல்றாங்கன்னா, "நான் ஏன் குழந்தைய வந்து தத்து குடுக்குறேன் தெரியுமா? அந்த குழந்தைக்கு டைப்பர் வாங்க கூட என்ட்ட காசு இல்ல சார். நான் எப்படி பார்த்துக்க முடியும் தனியா? அதனால தான் தத்து குடுக்குறேன். நீங்க வேணா அந்த குழந்தையோட அப்பாவ கண்டுபிடிச்சு குடுங்க" அப்படின்னு அந்த பொண்ணு கேட்டதுக்கு, நம்ம ஜெய் என்ன சொல்றேன்னா, "அது என்னோட வேலை இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு அங்கருந்து வந்துடுறாரு. நெக்ஸ்ட் சீன்ல நேத்து அடிச்சுக்கிட்டாங்கல்ல 2 குழந்தைங்களும். அதனால பேரண்ட்ஸ கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லியிருப்பாங்களாட்ருக்கு. அதனால ஜியாவோட அம்மாவும் அந்த ஆக்டரும் வந்திருக்காங்க. ஸ்கூல்ல டீச்சர்ட்ட பேசிட்டு, "ஏன் இது மாரி அடிச்சுக்கிறீங்க? அடிச்சுக்க கூடாது. சாரி கேளு" அப்படின்னு சொல்லிட்டு ஜியாகிட்ட சொல்லிட்டு, ஜியாவ கோவமா வெளில கூட்டிட்டு வராங்க. அந்த ஆக்டரும் பின்னாடியே, "ஒரு நிமிஷம் இருங்க. நான் உங்கள்ட்ட பேசணும்னா" நம்மளோட ஒய்ஃப், "நான் யார்கிட்டயும் பேச விரும்பல" அப்படிங்கிறாங்க. "நீங்க என்ட்ட பேச வேணாம். நான் பேசுறத மட்டும் கொஞ்சம் கேளுங்கன்னு" சொல்லிட்டு, "என்னோட மதர் இன் லாக்கு கொஞ்சம் மனநிலை சரியில்ல. அதனால தான் அவர் வந்து அவர் பையனா கொஞ்ச நாள் நடிச்சாரு" அப்படின்னதுக்கு, நம்மளோட ஜெயோட ஒய்ஃபும் சரி ஓகேன்னு சொல்லி மன்னிச்சுட்டாங்க. "கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. எங்களுக்குள்ளார எந்த தப்பும் கிடையாது. ஜஸ்ட் அவங்க பையனா மட்டும் தான் அவங்க வந்தாங்க. அவருக்கும் அவங்களோட பாட்டிய பிடிக்குங்கிறதுனால வந்தாங்க" அப்படின்னு சொல்லவும், ஜேவோட ஒய்ஃபும் ஜேவ தேடி வராங்க. அவரு ஃப்ரெண்டு ப்ரௌசிங் சென்டருக்கு வந்து பார்க்க வருவாங்க. அப்ப அங்க வந்தவங்க தான் அப்பா வாடகைக்கு விடப்படும் அப்படிங்கிற போர்ட பார்க்குறாங்க. பார்த்துட்டு செம்ம ஷாக் ஆகி ஃப்ரெண்ட மொறச்சு பார்த்துட்டு அங்கருந்து கிளம்பி வீட்டுக்கு வராங்க. அங்க ஜியா இருக்கவும் ஜியாவ பிடிச்சு திட்டிட்டு இருக்காங்க. "அம்மா அப்பாவ திட்டாதீங்க. நான் தான் அப்பாவ இது மாரிலாம் செய்ய சொன்னேன்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நம்மளோட ஜேவோட ஒய்ஃபும் ஷாக் ஆயிட்டு, "ஏன் இப்படிலாம் பண்ற? இப்படிலாம் என்ட்ட சொல்லாம ஏன் இப்படிலாம் பண்றீங்க?" அப்படின்னு சொல்லி ரொம்ப டென்ஷன் ஆகுறாங்க. நம்மளோட ஜேவு ரொம்ப சோகமா ப்ரௌசிங் சென்டர்ல வந்து, "நான் இது மாரி பண்ணியிருக்கவே கூடாது. இப்ப என் குடும்பமே உடைஞ்சு போச்சு. இப்ப எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. நான் இத க்ளோஸ் பண்ண போறேன்" அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஆனா அவரோட ஃப்ரெண்ட் இருந்துட்டு, "மச்சான் க்ளோஸ் பண்ணிட்டேன்னா உன்னோட ஒய்ஃபோட சலூன என்னடா பண்ண போற?" அப்படின்னு கேட்க வந்தவரு கேட்காம வாய க்ளோஸ் பண்ணிக்குவாரு. "டேய் இப்ப என்ன சொல்ல வந்த முழுசா சொல்லுன்னதுக்கு" அவர் ஃப்ரெண்டும் சொல்லியிருப்பாங்க போல. அதனால நம்ம ஜே ஓடி வந்து அந்த பில்டிங் ஓனர பார்க்கணும்னு சொல்லிட்டு அங்கருந்து ஓடி வராரு. ஏன்னா அந்த பில்டிங் ஓனர் இன்னைக்கு காலி பண்ணிட்டு போறதா இருப்பாரு. வந்து ஜே ரொம்ப வேகமா கதவு தட்டவும் ஓனர் ஓப்பன் பண்ணிட்டு என்னன்னு கேட்டதுக்கு, "இது மாரி எங்களுக்கு இந்த பில்டிங் ரென்ட்டுக்கு வேணும். ப்ளீஸ் கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க" அப்படின்னு சொல்லும்போதே அந்த தாத்தா வந்து பிடிச்சு தள்ளி விட்டுருவாரு. நம்ம ஜேவும் பக்கத்துல பேக்கிங் பாக்ஸ் மேல இருந்து விழுந்துருவாரு. அப்பதான்
அப்பதான் நோட் பண்ணுவாரு. "இது என்ன பக்கத்து ஊர் அட்ரஸ் தான் எழுதியிருக்கு. நீங்க என்ன வெளிநாட்டுக்கு போறதா சொல்லிட்டு இருந்தாங்க" அப்படின்னு சொன்னதுக்கு, அந்த தாத்தா இப்பதான் சொல்றாரு, "இல்ல என் பொண்ணு வந்து என்னை விட்டுட்டு தான் போறா. அத சமாளிக்கிறதுக்கு தான் நான் பக்கத்து ஊர்ல போய் தங்கிக்கலான்னு இருக்கேன்" அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்றாங்க. ஆனா நம்ம அஜய் என்ன சொல்றாருன்னா, "யாருமே இங்க குழந்தைங்கள்ட்ட எதையும் எதிர்பார்த்து செய்ய போறதில்ல. அதனால நீங்க போயிட்டு உங்க குழந்தைய பார்த்துட்டு வாங்க. ஐ மீன் அவங்க பொண்ண பார்த்துட்டு வாங்க" அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா, உங்க பொண்ண நீங்க எப்ப பார்ப்பீங்கன்னே தெரியாது. இத மிஸ் பண்ணிறாம போயிட்டு பார்த்துட்டு வாங்க. நாங்கலாம் உங்க கூடயே இருக்கோம். நீங்க இங்கேயே இருங்க. வித்துட்டு போயிட்டு யாரும் எதுவும் தெரியாத இடத்துல போய் நீங்க இருக்க வேணாம். இதுக்கப்புறம் உங்க பொண்ண எப்ப பார்ப்பீங்கன்னே தெரியாது. அதனால கடைசியாவது ஒரு தடவ போய் பார்த்துட்டு வந்துருங்க. அப்புறம் மிஸ் பண்ணுவீங்க நீங்க தான். உங்க பொண்ணும் உங்கள கடைசியா பார்க்க முடியல அப்படின்னு மிஸ் பண்ணுவாங்க. ஸோ போய் பார்த்துட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து போயிறாரு. இப்ப நம்ம ஜெயோட ஒய்ஃப தான் காமிக்கிறாங்க. கமெண்ட் செக்ஷன் எடுத்து பார்த்தா, பாசிட்டிவா இருந்திருக்கு எல்லாமே. இது மாரி எனக்கு அப்பா இல்லாத குறைய ஜெய் தீர்த்து வச்சிருக்காரு. இந்த அநாத ஆசிரமத்துக்குலாம் போயிட்டு பண்ணிட்டு வந்திருப்பார் இல்லையா? அதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப ஹேப்பியா ஃபீல் பண்றாங்க. இவ்ளோ நல்ல விஷயத்தையா நம்ம ஹஸ்பண்ட் இத்தன நாள் பண்ணிட்டு இருந்தாரு அப்படின்னு ஃபீல் பண்றாங்க. நெக்ஸ்ட் சீன்ல அந்த ஹாஸ்பிட்டல்ல உள்ள பாட்டிகிட்ட போயிட்டு நம்ம இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நான் உங்கள ரென்ட்டுக்கு எடுத்துக்கவா? என்னைய தான் எல்லாருமே அப்பாவா ரென்ட்டுக்கு எடுத்துக்குவாங்க. ஆனா, இன்னைக்கு பாட்டியா அவங்கள நான் ரென்ட்டுக்கு எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு, மதர் இன் லா கைய பிடிச்சிட்டு படுத்திருக்காரு. மதர் இன் லாவும் எந்திரிச்சர்றாங்க. எந்திரிச்சதுமே "என்னை விட்டுட்டு போயிற மாட்டீங்களப்பா?" அப்படின்னு கேட்குறாங்க. "இல்ல, நான் உங்கள விட்டு போக மாட்டேன்ம்மா" அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஃபீல் பண்ணி சொல்றாரு. ஏன்னா, நம்ம ஜேக்கு வந்து அவரோட பாட்டினா ரொம்ப பிடிக்கும். இத எல்லாத்தையுமே இந்த ஆக்டரும் பார்க்குறாங்க. ஸோ, இதுக்கப்புறம் நம்ம ஜியாவ தான் காமிக்கிறாங்க. "ஜியா, அப்பா நான் இது மாரி ஸ்கூல்ல இருக்கேன்" அப்படின்னு சொல்லி மெசேஜ போட்டு, ஒற்ற மழையில ஸ்கூல் வாசல்லயே போய் நிக்கிறா இந்த ராத்திரியில. டைம பார்த்துக்கிட்டே இருக்கா. வீட்டுக்கு வந்த அவங்க அம்மா வந்துட்டு, "எங்க ஜியாவ காணோம்" அப்படின்னு சொல்லிட்டு பதட்டமா எல்லா இடத்துலயும் தேடுறாங்க. அதே மாரி அந்த ப்ரௌசிங் சென்டர்லயும் இது மாரி "ஜியா வந்தாளா?" அப்படின்னு சொல்லிட்டு தேட ஆரம்பிக்கிறாங்க. நைட் ஆயிடுச்சு. ஆனாலும் "ஜியா அப்பா வருவாங்க" அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே இருக்கா. நம்ம ஜேவும் ஸ்கூலுக்கு வந்துடுறாரு. ஜேவ பார்த்து ஜியா என்ன சொல்றான்னா, "அப்பா நான் இத்தனை வருஷமா இதில சேர்த்து வச்ச காசு இருக்கு. இதை வச்சுக்கிட்டு நீங்க எனக்கு அப்பாவா ரென்ட்டுக்கு வரீங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்குறா. "இதில நெறைய காசு இருக்கு. நான் இத்தனை வருஷமா கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சிருக்கேன். ஸோ காசு குடுக்குறேன். எனக்கு அப்பாவா ரென்ட்டுக்கு வாங்கப்பா" அப்படின்னு சொல்லிட்டு, "என்ன நம்ப மாட்டீங்களா?" அப்படின்னு சொல்லி கையில இருந்த உண்டியல கீழ போட்டு உடைக்கிறா. பார்த்தா ரூபா நோட்டுக்கு பதிலா டம்மி நோட்டா இருக்கு. அழுவுறா ஓன்னு உட்காந்து. "அப்பா நான் உண்மையான நோட்ட தான் சேர்த்து வச்சேன். இது எப்படி மாறுச்சுன்னு எனக்கு தெரியல. இப்ப காசும் என்ட்ட இல்ல. நீங்க எனக்கு ரென்ட்டுக்கு வரமாட்டீங்கல்லப்பா அப்பாவா" அப்படின்னு நம்ம ஜேக்கு ரொம்ப ஃபீல் ஆயிடுது. ஜியாவோட பக்கத்துல போய் உட்காந்துக்கிட்டு, "இந்த பாரு ஜியா, நீ காசு கொடுத்தாலும் கொடுக்காட்டியும் நான் உன்னோட அப்பா. நீ ரென்ட்டுக்கு எடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நான் எப்பவுமே ஜியாவோட அப்பா மட்டும் தான்" அப்படின்னு சொல்லி 2 பேர் ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்காங்க. ஸோ பிள்ளைய காணோன்னு தேடிட்டு இருந்த ஜேவோட ஒய்ஃப் அங்க வந்துட்டு, "ஏய் ஜியா, நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? நான் உன்ன ஊர் ஃபுல்லா தேடிக்கிட்டு இருக்கேன் தெரியுமா?" அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. "உனக்கும் உங்க அப்பனுக்கும் வேற வேலையே இல்ல" அப்படின்னு சொல்லி திட்டும்போது, "அம்மா அப்பாவ திட்டாதீங்க. உங்களுக்கு வேணா அப்பா வந்து உதவாக்கரரா இருப்பாரு. ஆனா எனக்கு எங்க அப்பா தான் பெஸ்ட்டு" அப்படின்னு சொல்லும்போது, "இந்த வயசுல இவ்ளோ வாயாடுறியா?" அப்படின்னு சொல்லி 2 பேரையும் போட்டு அடிக்கிறாங்க. ஏன்னா, அவங்க இவ்ளோ நேரம் குழந்தைய காணோன்னு தேடிட்டு இருந்திருப்பாங்க. அந்த கோவத்துல அடிக்கிறாங்க. "எனக்கு எங்க அப்பாவ தான் பிடிக்கும்" அப்படின்னு ஜியா சொல்ல, "எனக்கும் உன்னைய தான்டா பிடிக்கும். ஐ லவ் யூன்னு" சொல்றாரு. அதுக்கு ஜெயோட ஒய்ஃப் மறுக்க, "உன்னையும் தான்டி எனக்கு பிடிக்கும்" அப்படின்னு "லவ் யூ செல்லம்" அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஹேப்பியா இருக்காங்க. ஸோ வழக்கம் போல் நம்ம ஜே வந்து வெட்டி ஆஃபீஸர் ஆயிடுறாரு. ஜியா வந்து ஒரு லெட்டர் வச்சுட்டு போயிருக்கா. "அந்த கன்சீவ் ஆன பொண்ணோட பாய் ஃப்ரெண்ட மட்டும் எப்படியாவது தேடி தந்துருங்க. நம்ம ஒரு ஃபேமிலி ஆயிட்டோம். அந்த குழந்தைக்கும் ஒரு அப்பா வேணும்லப்பா. அதனால அந்த குழந்தையோட அப்பாவ மட்டும் தேடி கண்டுபிடிச்சு அந்த லவர் பொண்ணோட சேர்த்து வச்சுருங்கப்பா" அப்படின்னு சொல்லி நம்மளோட ஜியா வந்து லெட்டர் எழுதி வச்சிருக்காங்க.
நம்ம ஜேக்கும் அதுதான் கரெக்ட்டுன்னு தோணுது போல. அவரும் அத பண்ணுவாரு. இப்போ பில்டிங் ஓனர் தான் காமிக்கிறாங்க. "நீ வேற சலூன்லாம் பார்க்க வேணாம்மா. நீங்க இங்கேயே இருந்துக்கோங்க. அத விட முன்னாடி இருந்த வாடகை மட்டும் குடுங்க. 5000 மட்டும் போதும்" அப்படின்னு சொல்றாரு. ஸோ ஜேவோட ஒய்ஃபும் செம்ம ஹாப்பியாயிடுறாங்க. இப்போ "நீங்களும் வெல்லலாம் ஒரு கோடிங்கிற" மாரி ஒரு ப்ரோகிராம் நடந்துட்டுருக்கு. கடைசி ஒரு கொஸ்டின் மட்டும் ஆன்சர் பண்ணிட்டா, இப்ப நம்ம ஜே வந்து பணக்காரர் ஆயிரலாம். ஸோ கடைசி கொஸ்டின தான் கேட்க போறாங்க. எல்லாரும் ஆர்வமா பார்த்துட்ருக்காங்க. ஷேர் மார்க்கெட்ட பத்தி தான் கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. ஷேர் மார்க்கெட்ல இந்த மாதிரி எப்போ வாங்குவீங்க, எப்போ விப்பீங்கங்கிற மாரி கொஸ்டின் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம ஜேக்கு இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். ஆல்ரெடி ஒரு சமைச்சு போடுறதுக்கு போயிருப்பாங்க ஸ்கூல் பொண்ணுக்கு அப்பாவா நடிக்க. அப்ப அந்த ஆன்சர வந்து ஒரு பிஸ்னஸ்மேன் சொல்லியிருப்பாரு. ஸோ கரெக்டான ஆன்சர் சொல்லி இந்த கேம்ல வந்து வின் பண்ணிருவாரு. இந்த ஹாப்பி எண்டிங்கோட இந்த ஸ்டோரி முடியுது. ஸ்டோரி எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிட்டு சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.